மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் மேற்கு மாம்பலத்தில் ஒரு காதல். உங்களுக்கு ஒரு சன் இருந்தா கூட இவ்வளவு தூரம் செய்திருப்பானங்கிறது டவுட் தான். நீங்க பேசுறது எனக்கு புரியலை. இது அபிஷியல் டாக்கா பர்சனல் டாக்கா? பியூர்லி அஃபிஷியல் டாக் தான். 6 months என்னோட பர்சனல் கேரண்டியில் ஹெட் ஆஃபீஸில் டைம் கேட்டேன். அஃப்கோர்ஸ் இவர் மூலமாக தான் அது கிடைச்சிருக்கு. அதனால நீங்கள் எதுக்கும் அவசரப்பட வேணாம். இப்போ பரவாயில்ல, ஊர்ல வீட்டையும் நிலத்தையும் வாங்கறதுக்கு நான் ஒரு பார்ட்டியை ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே முடிஞ்சிடும். என்ன மிஸ்டர் மாதவன், மகேஷ் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் பூர்வீக இடத்தை விற்கிறேன்னு சொல்றீங்களே. இத பாருங்க, ஆபத்துக்கு பாவம் இல்ல. நீங்க மகேஷ பாட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவர் ஹெல்ப் பண்ண போறாரு. என்ன பேசுறீங்க நீங்க? நான் அவர் இன்னும் சம்பந்தியாவே ஏத்துக்கலை. நான் இன்னும் அவாத்துல கை கூட நினைக்கலை. என்ன கடங்காரனா போய் அவர்கிட்ட கையென்று சொல்றேல? நீங்க பேசுறது டூ மச். சார் அதெல்லாம் வேணாம் சார். எங்கள் அப்பா கிட்ட அவர் கை நீட்டுறது எனக்கே பிடிக்கல. இவரோட ஸ்டேட்டஸ் என்ன, இவரை போய் நீங்கள் தயவுசெய்து அவரை தப்பாக நினைக்காதீங்க. அவுட் ஆஃப் த வே அவர் ஏதோ பேசிட்டாரு. சாரி. பரவாயில்லை, எல்லாம் எல்லாம் நான் பண்ண பாவம். அது பிரம்மத்தி தோஷமா என்ன பிடிச்சி ஹாட்டின் இருக்கு. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இப்போ நீங்க அவசரப்படாதீங்க. எதையுமே விற்க வேணாம். எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. அதுக்குள்ள அந்த கடன்காரனை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி வந்து நிறுத்துறேன். எஸ் மிஸ்டர் மாதவன், மகேஷ் ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அவங்க ஜாப்பே இதுதான். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. அது வரைக்கும் மகேஷ் சொல்றது கேளுங்களேன் ப்ளீஸ். பூர்வீக சொத்தை விற்கிறதுங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். நீங்க எவ்வளோ ஃபீல் பண்றீங்கன்னு என்னால உணர முடியுது. மகேஷ், நீங்க இவ்வளவு தூரம் பேசுறது ரொம்ப ஆறுதலா இருக்கு. பூர்வீக இடத்தை வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அத காப்பாத்துறதுக்கு நீங்க பாடுபடுற எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா பணத்தை கட்டணுமே. வேற வழி யோசிக்கலாமே. இப்ப இருக்கிற வீட்டை வேணா அடமான வச்சு நான் கட்டிடுறேனே. மாமா நீங்க கவலைப்படாம வருத்தப்படாம போங்க மாமா. நான் இருக்கேன் மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க மாமா. என்ன மாமா நீங்க? மாமா நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க கிளம்புங்க. பார்த்து போயிட்டு வாங்க. மாப்ள, நீங்க ரொம்ப உயர்ந்துட்டீள். என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவோ. நீங்க பார்த்து போயிட்டு வாங்க மாமா. நான் போயிட்டு வரேன். நான் வரேன் சார். வாங்க. என்ன மகேஷ், சந்தோஷமா? சார் தேங்க்யூ சார். இங்க பாரு முருகேசா, நார்மலா பேசி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டினானா அப்படியே பொத்துன மாதிரி பொத்தி கோழி அமுக்கின மாதிரி அமுக்கி தூக்கிட்டு வந்துடலாம். 4 மிரட்டி பார்க்கலாம். ஒத்து வரலைன்னா 4 மிதிக்கலாம். ஒழுங்கா பணத்தை கட்டு போறான். பாவம், கஷ்டப்படுற ஃபேமிலி பார்த்துக்கலாம். இரு, கால் பண்றேன். பாமகி எப்போ வந்த? நான் வந்தது கூட தெரியாம யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? அதுவும் தாதா மாதிரி பேசிட்டு இருக்க. பேங்க் மாதிரி நீங்களும் ஆளை வச்சு வசூலிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அதை விட அது அஃபிஷியல் மேட்ரு. நான் உங்ககிட்ட பர்சனலாக ஒரு மேட்ரு பேசணும்னு நினச்சேன். மொபைல்லே கால் பண்ணலாம்னு நினச்சேன். ரொம்ப முக்கியமான மேட்ராச்சா, சரி நேரில் பேசலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ தான் அஃபிஷியல் விஷயம் இன்டர்ஃபியர் ஆகாதன்னு நான் சுக்கா சொல்லிட்டேன். இருந்தாலும் அடிதடி மிரட்டெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ப்ராப்ளம்ல மாட்டிக்காத. பேச்சை டைவர்ட் பண்ணாத மகி. நான் இதை யாருக்காகவும் செய்யலை. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அவருக்காக தான் இதை செய்கிறேன். வேண்டப்பட்டவங்களுக்காக ஹெல்ப் பண்ணலாம், தப்பில்ல. ஆனா வேண்டாததெல்லாம் செஞ்சு ப்ராப்ளம்ல மாட்டிக்கூடாது. அப்புறம் சஃபர் பண்ண போறது நீ மட்டும் இல்ல, நானும் தான். ஆரம்பிச்சிட்டே உன் புராணத்தை. இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு என்ன தேடி என் மாமா வந்திருந்தாரு. உன் மாமா வந்திருந்தாரா? உங்க அம்மாவோட அண்ணனா, தம்பியா, இல்ல உன் அத்தையோட ஹஸ்பண்டா? எந்த மாமாவை சொல்ற மகேஷ்? ஏய், என்ன கிண்டல் பண்றியா? நான் மாமான்னு சொன்னது என்னோட மாமனார, அதான் உங்க அப்பா மிஸ்டர் மாதவன். ஃபர்ஸ்ட் மிஸ்டர் மாதவன், அப்புறம் எங்க அப்பா, மூணாவதா உன் மாமனார். இப்ப அந்த வரிசை மாமால வந்து நிக்குதா? இது என்ன டிராஸ்டிக் சேஞ்சா இல்ல டிராமாட்டிக் சேஞ்சா? ஒரு சேஞ்சும் இல்ல. இது ஒரு மனிதாபிமானம்னு வச்சுக்கலாமே. சொத்தெல்லாம் விற்க போறேன், அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு என்கிட்ட வந்து நின்னாரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னால தாங்க முடியல. என்னதான் இருந்தாலும் அவர் என் மகியோட அப்பா இல்ல. அடடடா, என்ன கரிசனம். அவர் சொத்தை விக்கிறதுக்கு உன் சொத்தை இழுக்கிற மாதிரி எதுக்கு மகேஷ் இவ்ளோ ஃபீல் பண்ற? என்ன மகி இப்படி பேசுற? அவர் ஏதோ நல்லது பண்ணணும்னு போய் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. மறுபடியும் அவர் ஏன் உன்னை வந்து பார்க்கணும்? சுயநலம் புரியலையா உனக்கு?
அவர் தான் சொத்தை விக்கிறேன்னு சொன்னார்ல, சரி எப்படியாவது பணத்தை கட்டிட்டு போன்னு சொல்ல வேண்டியதானே நீ? அப்படிலாம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி என்னால பேச முடியாது மகேஸ்வரி. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் மேற்கு மாம்பலத்தில் ஒரு காதல்